ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்க போகிறது ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸை பற்றின ரிவ்யூ. செப்டம்பர் 7 தான் ஆப்பிள் தன்னுடைய 7 அண்ட் 7 ப்ளஸை பற்றின வெளியிட்டாங்க. 28 கண்ட்ரியில் இதுவரை விற்பனைக்கு வந்திருக்கு. அக்டோபர் 7லேருந்து இந்தியாவுக்கு ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸ் விற்பனைக்கு வர இருக்குது. அதை பற்றின சில ரிவ்யூஸை பற்றி, அதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஆப்பிள் முக்கியமாக கொண்டு இருக்குது இந்த இயர்பாட்ஸ். வயர்லெஸில் ஒர்க் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஹெட்ஃபோன்ஸ், வயர் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சார்ஜிங் லைட்னிங் போர்ட்டில் ஒரு சின்ன அடாப்டர் மூலமாக கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இந்தியாவில் அக்டோபருக்கு அப்புறமா தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் 7 முக்கியமாக இதுக்கு முன்னாடி இருந்த ஐஃபோன் 6s அண்ட் 6s ப்ளஸில் விட என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கும் இப்போ இருக்கிற ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருந்த ஐஃபோன் 6s ப்ளஸுக்கும் இப்போ இருக்க ஐஃபோன் 7ல் பெரிய மாற்றங்கள் டிசைனில் கொண்டு வரல. ஒரு சில மாற்றம் கொண்டு வராங்க. ஹோம் பட்டன் எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அதனால் ஜஸ்ட்டு டச் பண்ணாலே போதும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் IP67 வாட்டர் அண்டு டஸ்ட் ரெசிஸ்டன்ட் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் புதுசாக 2 கலர் கொண்டு வந்திருக்காங்க, பிளாக் அண்ட் ஜெட் பிளாக். இதுக்கு முன்னே சில்வர், கோல்டு, ரோஸ் கோல்டு மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஜெட் பிளாக் அண்டு பிளாக் கொண்டு வந்திருக்காங்க. அதுலேயும் ஜெட் பிளாக்கு ரொம்பவே எல்லார்ட்டையுமே வரவேற்பு ரொம்பவும் இருக்குது. இந்த ஜெட் பிளாக் 128 GB அண்டு 128 GB 256 GBயில் மட்டும்தான் இந்த ஜெட் பிளாக் அவைலபிளாக இருக்குது. மற்ற 32 GBயில் உங்களுக்கு ஜெட் பிளாக் கிடைக்காது. அப்புறம் கேமராவில் தான் ரொம்ப பெரிய வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. சாம்சங்குக்கு போட்டியாக ஒரு டஃப் கொடுக்குற அளவுக்கு அவங்க கேமராவில் மாற்றம் கொண்டு வராங்க. ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸ் ரியர் கேமரா 12 மெகா பிக்சலும், ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமரா 7 மெகா பிக்சலும் கொண்டிருக்கு. இது 4K ரெக்கார்டிங் வசதி கொண்டிருக்கு. ஐஃபோன் 7 5 டைம்ஸ் டிஜிட்டல் ஜூம் கொண்டிருக்கு. ஐஃபோன் 7 ப்ளஸ் 10 டைம் டிஜிட்டல் ஜூம், 2 டைம்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் கொண்டிருக்கு. அதனால் ஐஃபோன் 7 ப்ளஸ் கேமரா ரொம்ப பெட்டராக, ரொம்ப இமேஜ் ஸ்டேபிலேஷனாக இருக்கும். அது இல்லாமல் ஐஃபோன் 7 ப்ளஸில் டூயல் ரியர் கேமரா வச்சுருக்காங்க. 2 கேமரா வச்சுருக்காங்க, 2 கேமரா லென்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று வைட் ஆங்கிளுக்கும் ஒன்று டெலிஃபோட்டோ லென்ஸும் கொண்டிருக்காங்க. வைட் ஆங்கிள் லென்ஸ் ஆப்பேச்சூர் f1.8ம், டெலிஃபோட்டோ லென்ஸ் ஆப்பேச்சூர் f2.8ம் கொண்டிருக்கு. இது ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸ் QLED LED ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ரெட்டினா HD டிஸ்பிளே தான் வச்சுருக்காங்க. ஐஃபோன் 7 ப்ளஸ் 5.5 இன்ச்சு LED பேக்லைட்டும், ஐஃபோன் 7 4.7 இன்ச்சு LED பேக்லைட்டும் வச்சுருக்காங்க. 3D டச்சோட வருது. ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸில் சாஃப்ட்வேரை பொறுத்த அளவில் A10 ஃபியூஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி A9 யூஸ் பண்ணியிருந்தாங்க, இப்போ A10 யூஸ் பண்ணுறாங்க. M10 மோஷன் கோ ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் 2 மடங்கு ஐஃபோன் 6Xஐ விட வேகமாகவும், ஐஃபோன் 6S விட 2 மடங்கு வேகமாகவும், 3 மடங்கு கிராஃபிக்ஸில் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பேட்டரியோட லைஃப்பை அதிகப்படுத்திருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும்னு சொல்கிறாங்க. ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸில் புதிய ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. டேப் அண்ட் பாட்டமில் இருக்கிறதால அதிகப்படியான லவுடர் சவுண்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே வச்சுருக்க ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ண ஆசைப்படுறவங்க லைட்னிங் போர்ட், அதாவது சார்ஜிங் பாயிண்டில் ஒரு அடாப்டர் தராங்க. அதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைனா ஏர்பாட் கொடுக்குறாங்க புதுசாக. அது மூலயமாக வயர்லெஸ்ஸாக நீங்கள் உங்களுடைய பாட்டு கேட்கலாம், இல்லை ஃபோன் பேசலாம். அதை நீங்கள் தனியாக அந்த ஏர்பாடை சார்ஜ் பண்ணி ஆகணும். ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸ் லேட்டஸ்ட் OS-ஆன iOS 10ல் ரன் ஆகுது. இது QLED கோர் CPU, 2 GB RAM. இது 3 விதமான மெமரியில் கிடைக்குது. 32 GB, 128 GB, 256 GB. இந்த 256 GB இப்போ தான் முதல்ல கொண்டு வராங்க.
ஐஃபோன் 7 அண்ட் 7 ப்ளஸ் நேனோ சிம் மட்டும்தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரையும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி, ஆரம்பத்திலே பார்த்துட்டு போனவங்களுக்கு ரொம்ப நன்றி.